சோஃபியாஸ் பேஷன் ஃபார் குக்கிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் சோஃபியா. இன்னைக்கு நான் இட்டாலியன் டிஷ் சிக்கன் பார்மஜான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாமா? இன்னைக்கு நான் ஆர்கானிக் சிக்கன் பிரெஸ்ட் வாங்கிட்டு அது நல்லா இது மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு போல் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 கப்பு ஆர்கானிக் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போடுறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டுக்கலாம். நம்ம இந்த சிக்கனில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம், பாதி கூட போடல, கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போது இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி பிளாக் பெப்பரும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் நான் கரெக்டாக இருக்கான்னு இதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சால்ட் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டாவது போல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஆர்கானிக் எக் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா அதர்வைஸ் இது ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை இதுக்குள்ளே டிப் பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப திக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் தின்னாக இருக்கும். இப்போது 3வது பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஈக்குவல் அமௌண்ட்டாக பார்மஜான் சீஸும் பிரெட் க்ரம்ஸும் போடலாம். முதல்ல நான் இந்த பிரெட் க்ரம்ஸை போட்டுக்கிறேன். இப்போது நான் எந்த கப்பால் இந்த பிரெட் க்ரம்ஸை அளந்தேனோ அதே கப்பிலே பார்மஜான் சீஸையும் எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒரே அளவு தான். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை எடுத்து முதல்ல ஒன்று எடுக்கிறேன். முதல்ல நம்ம இந்த ஃப்ளவர், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நல்லா இது மாதிரி பண்ண போகிறோம். இதை எடுத்து இந்த எக் வாஷில் இப்படி போட போகிறோம். இது அந்த 3வது பவுலில் இருக்கிற பார்மஜான் சீஸும் அந்த பிரெட் க்ரம்ஸும் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா பீசஸையும் செஞ்சு வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் கோட்டிங் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாளுக்கு அப்புறம் கூட செய்யலாம். ஆனால் நான் இப்போ இப்படியே செய்ய போகிறேன். உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாக்கா நீங்கள் இது மாதிரி காலையில் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் செய்யலாம். வாங்க இப்போ நம்ம குக் பண்ணலாம். இப்போ நம்ம சிக்கன் பார்மஜான் பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். நிறையவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நான் ஒரு சாஸ் பேனில் தண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம இதில் ஸ்பெகடி பண்ண போகிறோம். இப்போது நான் இந்த சிக்கன் பார்மஜானை இதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். முதல் பீஸை எடுத்து போட்டுக்கலாம். இது 2 பீசஸ் போடலாம். எப்பவுமே மீடியத்திலே வச்சுக்கோங்க, இல்லாட்டினா ரொம்ப பர்ன் ஆகிடும். திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு சைடு, இன்னொரு சைடும் அதே மாதிரி மீடியத்தில் குக் பண்ணுவோம். இப்போ 3 மினிட்ஸ் ஆச்சு இன்னொரு சைடு. இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இப்படி ஒரு ஃபோக் எடுத்து இப்படி குத்தி பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக போச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது போட்டு கொஞ்சமாக கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்டக் ஆச்சுன்னா அது இன்னும் வேகணும்னு அர்த்தம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். அதே மாதிரியே எல்லா பீசஸும் நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ
இன்னொரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். அதில் ஸ்பெகடி சாஸ் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற வார்ம் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஸ்பெகடி இதில் வேக வைக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம ஸ்பெகடி போட போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்பெகடி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பீசஸ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பிளேட்டில். பாருங்கள், இந்த சாஸையும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. நான் இது சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இந்த சாஸ் ஸ்பெகடி சாஸ்ன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கனாலே இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். இப்போ இந்த ஸ்பெகடி நல்லா குக் ஆகட்டும். அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க குக் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. எனக்கு இது 15 மினிட்ஸ் ஆச்சு இது குக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் லோ ஹீட்டில் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் பார்மஜான் ரெடி ஆகிடுச்சு, ஸ்பெகடி ரெடி ஆகிடுச்சு, அதே மாதிரி சாஸும் நல்லா வார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சிக்கன் பார்மஜான் போட்டிருக்கேன், ஸ்பெகடி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வார்ம் பண்ணி வச்சுருக்க அந்த சாஸையும் போடலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த பார்மஜான் சீஸை மேலே இப்படி போட போகிறோம். இப்போ நம்மளுடைய சிக்கன் பார்மஜான் ரெடி ஆகிடுச்சு. நான் வெறும் பார்மஜான் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே அந்த சிக்கனுக்கு மேலே நீங்கள் ப்ரோவலான் சீஸ் இல்லாட்டினா மோசரல்லா சீஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் பார்மஜான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. நன்றி.